நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் கவர் பண்ண போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் பார்க்குறீங்கன்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானை ஆளுன்னு சொல்லி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. யார் யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 10th முடித்தவங்க, 12th முடித்தவங்க, டிப்ளமோ, ஐடி, பிஇ முடித்தவங்க, பிடெக் முடித்தவங்க யார் வேணாலும் இந்த போஸ்டிங்ஸ்க்கு தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இந்த போஸ்டிங்ஸ்க்கான ஆரம்ப சம்பளம் பார்த்தீங்கன்னா 45,000 கொடுக்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா எஸ்டி, எஸ்டி அதுக்கப்புறம் பர்சனேஜ் டிசேபிலிட்டி யாருக்குமே ஃபீஸ் எதுவும் கிடையாது. இது பற்றி ஃபுல் இன்ஃபர்மேஷனும் நான் ஃபீஸர் சைட்டில் காட்டி உங்களுக்கு ரீட் அவுட் பண்ணுறேன். அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் அவுட் பண்ணாமல் கடைசி முடிக்கும் பாருங்கள். நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணியாச்சு. எங்கேருந்து வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்து டெடிகேட்டட் ஃப்ளோரிடா கார்பரேட்டட் இந்தியன் பிரைவேட் லிமிட்டட்லேருந்து தான் ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இதுக்கான அப்ளிகேஷன்ஸ் மோடும் த்ரூ அவுட் ஆன்லைன் தான் அப்ளை பண்ணோம். அது இங்கே பார்த்தீங்கன்னா தெளிவாக கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷனில் எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது, கேஸ்ட் வைஸ் ரிசர்வேஷன் எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்தலாம். எப்போ அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 18 ஜான் அப்ளிகேஷன் லான்ச் அவுட் பண்ணாங்க. க்ளோஸ் டேட் எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 16th ஃபெப்போட இந்த போஸ்டிங்ஸ்க்கு எண்ட் டேட் முடியுது. ஓகேங்களா, இந்த போஸ்டிங்ஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணி கரெக்ஷன் டேட் எதோ எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 22 ஃபெப்லேருந்து 27 ஃபெப் முடிக்கும். இந்த போஸ்டிங்ஸ்க்கான கரெக்ஷன் விண்டோ உங்களுக்கு ஓப்பனாக இருக்கும். ஓகேங்களா, இதுக்கு பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் ஆஃப் எக்ஸாம்ஸ் இருக்கும். டென்டேட்டிவ் டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் லான்ச் அவுட் ஆகும். செகண்ட் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் லான்ச் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஃபிசிக்கல் டெஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அக்டோபர்ல நவம்பரில் பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி தெளிவாக போட்டிருக்காங்க. ஓகேங்களா, இந்த போஸ்டிங்ஸ்க்கு எப்படி அப்ளை பண்ணுறேன்னு சொல்லிட்டு நோட்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இந்த நோட்டிஃபிகேஷன் நான் லிங்க் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஎன் கவர்மெண்ட் ஜாப்ஸ்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் நோட்டிஃபிகேஷன் லிங்க்ஸ் நான் ப்ரொவைட் பண்ணுறேன். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா போஸ்டிங்ஸ்க்கான நெசசரி குவாலிஃபிகேஷன் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தெளிவாக பார்த்தலாம். ஃபஸ்ட்டு போஸ்டிங்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜூனியர் மேனேஜர் ஃபினான்ஸ் இப்போ எடுக்கிறாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா 3 வேகன்சிஸ் இருக்குது. இதுக்கு பார்த்தீங்கன்னா கேஸ்ட் வைஸாக செப்பரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. எஸ்டி, எஸ்டி அதுக்கப்புறம் அன்ரிசர்வ் கேட்டகரி, ஓபிசி கேட்டகரி இந்த மாதிரி கேஸ்ட் வைஸாக செப்பரேட் பண்ணி இதில் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் அதுவும் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் லெவலுக்கான ஸ்டார்டிங் சேலரி பார்த்தீங்கன்னா 30,000 ஸ்டார்ட் ஆகி 1,20,000 பாஸ் அவுட் ஆகுது. இதுக்கான சேலரி லெவலும் பார்த்தீங்கன்னா லெவல் 1ல் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கான வேகன்சிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 36 வேகன்சிஸ் இருக்குது. தெளிவாக போட்டிருக்காங்க. எக்ஸிக்யூட்டிவ் மீன்ஸ் சிவில் எக்ஸிக்யூட்டிவ். ஓகேங்களா, இதுக்கு பார்த்தீங்கன்னா கேஸ்ட் வைஸாக செப்பரேட் பண்ணி போட்டிருக்காங்க. செக் பண்ணி பாருங்கள். இதுக்கு பார்த்தீங்கன்னா பர்சனல் டிசேபிலிட்டிக்கு பார்த்தீங்கன்னா 2 ஓப்பனிங்ஸும், எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு பார்த்தீங்கன்னா 5 ஓப்பனிங்ஸும் கொடுத்துருக்காங்க. இதுக்கான மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் படி பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் கண்டிப்பாக அந்த போஸ்டிங்ஸ் பொறுத்தவரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். 60% கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு தெளிவாக போட்டிருக்காங்க. நீங்கள் சிவில் இன்ஜினியரிங் ஓரியன்டாக நீங்கள் டிரான்ஸ்ஃபார்மேஷனாக டிகிரி முடிச்சிங்கன்னா இட்ஸ் பெட்டராக இருக்கும். ஓகேங்களா, 3+ இயர்ஸ் கண்டிப்பாக அந்த போஸ்டிங்ஸ் பொறுத்தவரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் எலக்ட்ரீஷியன்ஸ்க்கு அதுக்கு பார்த்தீங்கன்னா 64 வேகன்சிஸ் இருக்குது. இதுவும் கேஸ்ட் வைஸை செப்பரேட் பண்ணி போட்டிருக்காங்க. பர்சனேஜ் டிசேபிலிட்டி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கும் ஓப்பனிங்ஸ் இருக்குது. ஓகேங்களா, இந்த போஸ்டிங்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3+ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். டிப்ளமோ ஆர் எலக்ட்ரீஷியன் ஓரியன்டாக 3+ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் தெளிவாக போட்டிருக்காங்க. இதுக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பர்ட் யூனிவர்சிட்டி ஆர் காலேஜ் மூலிமா டிகிரி முடிச்சிருக்கணும். 60% இருக்கணும் தெளிவாக போட்டிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன்லாம் ஃபுல் இன்ஸ்ட்ரக்ஷனும் இருக்குது. அதனால் தெளிவாக படிங்க. இது மீறி உங்களுக்கு புரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே ஃபுல் வீடியோன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வீடியோ டெலிகேட்டடாக மேக் பண்ணி போடுறேன். அடுத்த போஸ்டிங்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மல்டி டாஸ்க் ஸ்டாஃப். ஓகேங்களா, இதுக்கு பார்த்தீங்கன்னா 1,60,000 ஸ்டார்ட் ஆகி 45,000 லெவல் 1 அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா கேஸ்ட் வைஸாக அனௌன்ஸ்மெண்ட் வெளியிட்டிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா 464 வேகன்சிஸ் இருக்குது. இதுதான் பார்த்தீங்கன்னா ஹியூஜ் நம்பர் ஆஃப். இது பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஃபார்மாக எம்டிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இந்த போஸ்டிங்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்ரெண்டிஸ் தான். ஓகேங்களா, அப்ரெண்டிஸ்க்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐடிஐ முடிச்சிருந்தாவோ போதும். உங்களுக்கு 60% இருந்தால் போதும். ஓகேங்களா, தாராளமாக இந்த போஸ்டிங்ஸ்க்கு ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த போஸ்டிங்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷனும் எப்போ அப்ளிகேஷன் க்ளோஸ் அவுட் ஆகுது, யார் யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தெளிவாக கொடுத்துருக்காங்க. இன்ஜினியரிங் கிராஜுவேட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 4+ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அதான் இந்த 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 இதில் பொறுத்த வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஃபீஸ் பார்த்தீங்கன்னா எஸ்டி, எஸ்டி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பர்சனல் டிசபிலிட்டி யாருக்குமே ஃபீஸ் எதுவும் கிடையாது. இப்போ ஏஜ் லிமிட் பார்த்தலாம்.
ஜூனியர் மேனேஜர் போஸ்டிங்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா 18லேருந்து 30 இருக்கணும். எக்ஸிக்யூட்டிவ் லெவல் அப்ளை பண்ணுறீங்கன்னா அதே ஏஜ் கேட்டகரி தான் 18லேருந்து 30. எம்டிஎஸ்க்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா 18லேருந்து 33 இருக்கணும். ஆஸ் பர் த கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் அப்படியே தான் வெளியிட்டிருக்காங்க. எஸ்டிஆர் இருந்தீங்கன்னா 5 இயர்ஸும், ஓபிசி அன்ரிசர்வ் கேட்டகரினா அப் டு பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸும் கொடுக்குறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பர்சனல் டிசபிலிட்டியாக இருக்கீங்கன்னா 15+13 இயர்ஸ் மட்டும் கொடுக்குறாங்க. ஓகேங்களா. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டி அப்புறம் ஓபிசி இதுக்கும் வந்து கேஸ்ட் செப்பரேட் பண்ணி பிலாங்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டி கேண்டிடேட் டென்டேட்டிவ் டேட்டா கேண்டிடேட்க்கு நான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல. அதுக்கான சாம்பிள் ஃபார்ம் வந்து அலெக்ஸா 1ல் வந்து இருக்குது. அந்த அலெக்ஸா 1ஸும் நான் வந்து உங்களுக்கு செப்பரேட் பண்ணி ரீட் அவுட் பண்ணுறேன். ஓகேங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்கிறனால உங்களுக்கு என்ன இதுக்கு வந்து இருக்குமோ அது ஜஸ்ட் நீங்கள் வந்து இது வந்து கோத்ரூ வெயிட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் கேண்டிடேட்ஸ் என்னெல்லாம் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் மேனேஜர் ஃபினான்ஸ்க்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம்ஸ் வந்து இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் 1 இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்டும் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம்ஸ் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் 2. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா பிஇடின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் இன்டர்வியூ. ஆல்மோஸ்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 5 ரவுண்ட்ஸ் இருக்கும் எல்லா போஸ்டிங்ஸ்க்கும் பொறுத்த முடிக்கும். பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் மேனேஜருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் லெவலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் டெஸ்ட் வந்து இருக்காது. மல்டி டாஸ்க் ஸ்டாஃப்க்கு மட்டும் தான் ஃபிசிக்கல் வந்து எக்ஸாம்ஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா. இது எல்லாமே ஆஸ் பர் த இது படி கம்ப்யூட்டர் டெஸ்ட் ரெண்டு வந்து சிபிடி டெஸ்ட் இருக்கும். ஒன்று டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், லாஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஃபிட்னஸ். ஓகேங்களா. இது பற்றி ஃபர்தர் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்குது. 1:4 வந்து நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்குது. உங்களுக்கு கரெக்டான கொஸ்டின்ஸ் இருக்கிறத மட்டும் தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். தெரியாத கொஸ்டின்ஸை நீங்கள் வந்து ஸ்கிப் அவுட் பண்ணிடுங்க. ஓகேங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் 2க்கான எக்ஸாமுக்கான டியூரேஷன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. 20 மினிட்ஸ் நடக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி வைரஸ். ஓகேங்களா. வயசாக வந்து நடக்கும். போஸ்டிங்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் த மெரிட் லிஸ்ட் பொறுத்து தான் கேண்டிடேட் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஃபிசிக்கல் டெஸ்ட் பொறுத்த முடிக்கும் பார்த்தீங்கன்னா 3 மினிட்ஸ் நடக்கும். ஓகேங்களா. அதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் 2 அடிப்படை தான் அது வந்து எடுப்பாங்க. ஓகேங்களா. எக்ஸாம்ஸ் பேஸ் பண்ணி தான் எடுப்பாங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் இன்ஃபர்மேஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபார்மல் பேனல் ரவுண்ட்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஓகேங்களா. இதில் என்னென்ன கேட்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஜென்ரல் அவேர்னஸ், ஜென்ரல் சயின்ஸ், லாஜிக்கல் ரீசனிங். ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாலேஜ் அபவுட் ரயில்வேஸ் ஓரியன்டாக கொஞ்சம் நாலேஜ் இருக்கணும். டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100 இருக்குது. ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் 2. இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன்ஸ் மார்க் எப்படி எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ் கேட்டகரி பர்சன் வித் டிசபிலிட்டியாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 40% இருக்கணும். எஸ்டி ஓபிசியாக இருந்தீங்கன்னா 30% இருக்கணும். சாரி, எஸ்சியாக இருந்தீங்கன்னா 30%, எஸ்டியாக இருந்தீங்கன்னா 20% இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இப்போ வந்து நோட்டிஃபிகேஷன் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, எப்படி அப்ளை பண்ணுறது, த்ரூஅவுட் ஆன்லைன் தான் அப்ளை பண்ணணும். ஓகேங்களா. அதுக்கான டீட்டெயில்ஸ் நோட்டிஃபிகேஷனில் இருக்குது. ஜஸ்ட்டு செக் அவுட் பண்ணுங்கள். ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கெங்கே சென்டர் இருக்குது, ஆஃபீஸ் வைஸா, டெரிட்டரி வைஸா, யூனிட்டரி வைஸா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இல்லை ஜஸ்ட் நீங்கள் வந்து செக் அவுட் பண்ணுங்கள். ஓகேங்களா. இந்த வீடியோவை நான் இதோட வந்து முடிச்சுக்கிறேன். ஓகேங்களா. நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா. ரெகுலர் பேசிஸ் வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த வீடியோ இதோட உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன். ஓகேங்களா. மேலும் அடுத்த வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் எ நைஸ் டே.